வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முடிவடையக்கூடிய வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். அதேமாரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிடிஓ ஆஃபீஸில் என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு எதுக்கு இவ்வளோ போட்டிகள் நிலவுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். 2 பார்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீடியோவில், அதாவது இந்த பிடிஓ ஆஃபீஸை பற்றி ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் முடிவடையக்கூடிய வேலைவாய்ப்புலாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதாவது இப்போ ஒரு 100 வேலைவாய்ப்பு ஒரு மாவட்டத்தில் ஒரு 100 வேலைவாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வேலைவாய்ப்புமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாமா இல்லை இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற சூஸ் பண்ணுற இடத்துக்கு நம்மளால் போக முடியும். ஓகேங்களா? அதுமாரி சூஸ் பண்ணுற இடத்துக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்குள்ளே முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்ஸை கொடுப்போம். உடனுக்குடனே எல்லா விதமான தகவல்களையுமே பரிமாற்ற முறையில் பரிமாற்றிக்கொள்ளலாம். நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதே பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னாலே ஒரு ஒரு பணம் புழக்காட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிற மாரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஓகேங்களா? அது எல்லா இடத்துலையுமே இதுக்குண்டான மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. பிடிஓ ஆஃபீஸில் நிறைய விதமான அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு லீவ்ஸ் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு விடுமுறை இருக்கிற நாட்களில் உங்களுக்கு விடுமுறை, அது இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு நாள் அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் இலவசமான முறையில் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். நிறைய விதமான அப்டேட்ஸை நாங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுப்போம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வேணும், அதாவது இந்த கொடுக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பும் சரி இல்லை ஸ்கீம் அப்டேட்டும் சரி உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு பார்த்தீங்க அப்படின்னா பூர்த்தி அடைஞ்சு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க கல்வி தகுதி என்ன அப்படின்னா மினிமம் 8th ஏஜ் லிமிட் தான் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நிறைய விதமான அப்டேட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஓ ஆஃபீஸில் ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதே ரொம்ப கடினமாக இருக்கே, ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னாலுமே இதில் எப்படி என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அது உங்களுடைய மைண்ட் செட் அப்படி இருந்திருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை ரொம்ப சிறப்பாக பண்ணணும், உடனடியாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. நீங்களும் அதே போல் தான் முயற்சி பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு வேலைவாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும், யாருக்கிட்ட ஃபில் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும், அதாவது எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திறத்தலோ ரீமார்க்கிங்கோ பிளேடு ஒயிட்னரு நெக்ஸ்ட் பெலிக்கானு இதுமாரி ஏதாச்சும் போட்டு அந்த இடத்துல டேமேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தயவு செய்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும் தான் எடுக்கிறதா வரும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வீடியோவிலேயே நிறைய விதமான அப்டேட் சொல்லியிருப்பேன். வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும்.
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரையில் 2 பார்ட்டு, மயிலாடுதுறையில் 1. அதே சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. +1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு, தெற்கு, மேற்கு இப்படி இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டாக பிரித்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நாகப்பட்டினம், நாகர்கோயில், நாமக்கல், பெரம்பலூர், அடுத்தது ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை. இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு ஒரு இதாக இருக்குது. அதாவது எப்படி பார்க்கணும் என்னன்னு தெரியல. அது நான் எப்படின்னு சொல்லுறேன். ஓகேங்களா? கடைசி டேட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, 2 மதுரை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இதெல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாகர்கோயில் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது தஞ்சாவூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி. பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் விடுபட்டிருக்கோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, திருச்சி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர், விழுப்புரம், விருதுநகர் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியா, ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆக கேட்கும். நீங்கள் வந்து எந்த பிடிஎஃப்பில் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்போ லாஸ்ட் டேட்டு, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே பாருங்க கொடுத்துருக்காங்க எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சிஓ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், எப்பப்போ என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அது வந்து எப்போ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எப்போ அறிவித்தாங்க, எப்போ விட்டாங்க, எல்லா அப்டேட்டுமே இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்துக்கோங்க எப்போ அறிவிச்சிருக்காங்க, 4ஆம் மாதம், 3ஆம் மாதம், 2ஆம் மாதம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா 8th குவாலிஃபிகேஷனும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸுக்கு இப்போ வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பாங்க. நான் இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்க லிங்க்ஸ் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டவுட் இருக்கலாம். பிடிஓ ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும்.
அது விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து சிம்பிளாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறுபடும். நான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். வீடியோ மூலியமாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.